Avinash, Bhuvanesh, Chaman can complete the piece of work in 20 days, 30 days, 60 days respectively. In how many days can Avinash complete the work if he is assisted by Bhuvanesh and Chaman on every third day? இந்த கொஸ்டின்ல இந்த எவ்ரி தேர்ட் டே அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து க்ளூ. இதை வச்சுதான் நம்ம என்னன்னா கம்ப்ளீட்டா ஆன்சரே பண்ண போறோம். ஒண்ணும் கிடையாது. ஏன்னா 3 பேர் இருக்காங்களா, தனித்தனியா ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எடுக்கிற டே வந்து 20, 30, 60. அப்ப என்ன கண்டுபிடிச்சலாம்? கம்ப்ளீட் மொத்த ஒர்க் டன் வந்து எல்சிஎம் வச்சு கண்டுபிடிச்சலாம். அப்ப என்ன வச்சலாம்? அவினாஷ்க்கு ஏ வச்சுக்கலாம், புவனேஷ்க்கு பி வச்சுக்கலாம், சமனுக்கு வந்து சி வச்சுக்கலாம். இவங்க 20 டேஸ்ல இவர் முடிக்கிறப்ப இவர் 30 டேஸ் எடுக்கிறது, இவர் வந்து 60 டேஸ் எடுக்கிறாரு. ஏன்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் பண்ணணும். 20, 30, 60. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா பார்த்தோன்னே சொல்லலாம் 60 தான் வரும். பட் இருந்தாலும் சொன்னேன் 10 வெளியே எடுத்தலாம். 2 இருக்கும், 3 இருக்கும், 6 இருக்கும். அகைன் அடிச்சோம் 2 அடிச்சோம் அப்படின்னா 2 3 அடிக்கலாம். 2 இருக்கட்டும், 1 வரும், இங்க வந்து 2 வரும். அகைன் வந்து 2 அடிச்சோம், 1 வரும், 1 வரும், 1 வரும். அப்ப நம்ம 2 6, இங்க 6, 10 இருக்கு, 60. என்ன வரும்? 60 தான் வந்து மொத்த ஒர்க் வந்து 60 ஒர்க் உங்க பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? ஏ வந்து ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க. ஒன் டே வந்து ஏ வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவாரு? 3 ஒர்க் பண்ணாதான் வந்து 20 நாள் 60 ஒர்க் பண்ண முடியும். டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 2 ஒர்க் பண்ணாதான், ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணாதான் வந்து 30 நாள் வந்து 60 ஒர்க் பண்ண முடியும். சி வந்து ஒரு நாளைக்கு 1 ஒர்க் பண்ணாதான் வந்து 60 நாள் 60 ஒர்க் பண்ண முடியும். இப்ப என்ன கொஞ்சம் ஒன் டே வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்றதை இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். கூட்டம் அதுதான் வந்து 3 பேர் சேர்ந்தது வரும். பட் நம்ம கொஸ்டின் என்ன சொல்லிட்டோம்னா, அவினாஷ் வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாரு, ஆனா புவனேஷ் அண்ட் சமன் வந்து 3வது நாள் எவ்ரி தேர்ட் டே மட்டும் தான் வந்து இவரோட வந்து என்ன ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் டே வந்து என்னன்னா அவினாஷ் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாரு. அவினாஷ் ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாரு? 3 ஒர்க் பண்ணுவாரு. ரைட்டா? அப்ப ஒன் டே வந்து ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கலாம். ஒன் டே ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 3 ஒர்க் தான் வந்து அவினாஷ் பண்ணுவாரு. செகண்ட் டேமே என்ன அவர் மட்டும் தான் தனியா பார்ப்பாரு. 3 ஒர்க் பண்ணுவாரு. பட் என்ன ஆகும்? தேர்ட் டே மட்டும் என்னன்னா 3 பேர் வருவாங்க. அப்ப ஒரு நாளைக்கு வந்து 3 பேர் சேர்ந்து பண்ற ஒர்க் எல்லாம் இங்க இருப்பேன் 3, இங்க ஒரு 2, இங்க ஒரு 1. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு நாளைக்கு 3 பேருமே ஏபிசி. ஒன் டே ஏ பிளஸ் பி பிளஸ் சி பண்ற ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா 6 ஒர்க் வந்து என்ன பண்ணுவாங்க. ரைட்டா? அப்ப தேர்ட் டே வந்து 6 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்ப மொத்தமா பார்த்தா இந்த 3 நாள்ல எவ்வளவு ஒர்க் முடிச்சிருக்கான்னு பாருங்க. இங்க ஒரு 6, இங்க வந்து என்ன 6. அப்ப என்ன 12 ஒர்க் வந்து என்ன முடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் 3 நாளுக்குள்ள. மொத்த ஒர்க் வந்து 60 ஒர்க் முடிக்கணும். இப்ப நம்ம அந்த 60 வந்து 12 கழிச்சு மிச்சம் இருக்கிறது எவ்வளவு சொல்லிட்டு அது மாதிரி 1 பை 1 போட்டு வச்சுக்கலாம். டைம் நல்லாவே எடுக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 நாள்ல வந்து 12 ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல வந்து இந்த 60 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் பாருங்க. 12 × 5 ஈக்குவல் என்ன 60 வரும். அப்ப என்ன 12 5 டைம் போட்டா அப்படின்னா 60 வரும். அப்ப 5 டைம் மீன்ஸ் வந்து இந்த 3 நாள் தான் வந்து ஒரு டைம். அது மாதிரி 5 டைம் போடணும். அப்ப 5 டைம் போட்டோம் அப்படின்னு பார்த்தா 5 என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 15 அப்படின்னு வரும். அப்ப 15th டே தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவங்களோட 60வது ஒர்க் மொத்த ஒர்க் வந்து 60 ஒர்க், அந்த 60 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஒரு ஆன்சர் 15 வரும்.